பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியர் ஆகமம் 25ஆம் அதிகாரம் 19 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலங்காத, ஒன்றும் உடஞ்சி போகாத. சமீபத்தில் டெல்லியில் போராட்டங்கள் பயங்கரமாக இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தடியடிகள் நடத்திட்டுருக்காங்க. மாணவர்களுடைய உரிமைக்காக போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தையும் மதிக்காமல், பாதுகாப்பு தராமல் இந்த காவல்துறை அவங்க மேலே தடியடி நடத்தி எவ்வளோ காயங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஒருத்தவங்க சீரியஸாக மருத்துவமனையில் இருக்காங்களாம், ஐசியூவில் இருக்காங்களாம். என்னோட ஆயுதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு உரிமைக்காக எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, ஓகே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், டிசைட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்ட்டு யாரும் முன் வரவே இல்லை. உடனே வராங்க போலீஸ்காரங்க, தடியடி நடத்துகிறாங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உரிமைக்காக போராட்டம் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? தடியடி மட்டும்தான். பண்ணித்தரேன், நடக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்க முடியல யாராலையுமே. அந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னா ஒரே வழி, அந்த கண்ணீர் புகைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை வீசுகிறாங்க. இல்லைனா அப்பாவே ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடிக்கிறாங்க. சரமரன்னு அடிகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே உடஞ்சிட்டாங்க. ஏன்னா இது உரிமைக்காக போராடுற அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எத்தனை பேர் காயங்களோட மருத்துவமனையில் இருக்காங்க, அதுவும் சீரியஸாக எத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஏன் ஆண்டவர் இந்த நிலமை? இந்த நீட் எக்ஸாம் ரத்து செய்யணும்னு சொல்லி எவ்வளோ போராட்டங்கள் அங்கங்கே வெடிச்சிட்ருக்கு. டெல்லியில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சிருச்சு. பிளாஸ்ட் அவுட் ஆகிடுச்சு தான் சொல்லணும். அந்த மக்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரங்களுக்கு ஈவிரக்கமே இல்லையடா, தீவிரவாதியாக அவங்க போட்டு அப்படி அடிக்கிறாங்க. ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் போதும், 4 பேர் ஒருத்தனை போட்டு அப்படி அடிக்கிறாங்க. அவனும் அடிங்க அடிங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டே இருக்கான். என் உயிர் போனாலும் சரி, எனக்கு இந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும், இது அடுத்த தலைமுறைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ இளைஞர்கள், இளம் பெண்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா போராட்டம் பண்ணுறோம். அந்த போராட்டத்திற்கு ஒரு பலன் கிடைக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அரசாங்கம் நல்ல ஒரு பதிலை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பாவியான அடி வாங்கின ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மருத்துவமனையில் இருக்காங்க. சீக்கிரமாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க காயங்கள் ஆறணும், மருந்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக யாரால் முடியும்? நம்முடைய பிரைம் மினிஸ்டரால் தான் முடியும். அவர் நல்ல ஒரு தீர்வு கொடுப்பார் நான் நம்புகிறேன். மக்களுக்காகவும் சரி, இந்த நாட்டு மக்களுக்காக கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் எல்லாருமே. நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குமா, இல்லை இது வேறு ஒரு தேசத்தில் இருக்குமான்னு ஒன்றுமே புரியலല്ലോ. ஒரு நியாயத்திற்காக, ஒரு விஷயத்துக்காக போராடினா அவங்களுக்கு தடியடி தான் மிஞ்சுமா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமா? என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எல்லாருமே கொந்தளிச்சு போயிட்டோம். எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கணும், எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுறோம், அந்த உரிமை சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி போராடுற ஒவ்வொரு இளம் பெண்களுடைய இந்த போராட்டத்திற்கு வெற்றியை கொடுப்பீங்க நான் நம்புகிறேன்ப்பா. அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம். இன்றைக்கு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கி நம்ம இயேசப்பா கிட்ட வர்றது கொஞ்சம் தூரமாக போயிட்டோம், கிட்ட வரோம் அப்படியே கொஞ்சம் விலகி போய்கிட்டே இருக்கும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனை விட்டு தூரமாய் அலைந்து திரிகின்ற பிள்ளைகளாய், பெற்றோர்களாய் கண்ணீருடன் ஜெபிக்கின்றீர்களா? மனம் தளராதிருங்கள், அவர்களை ஆண்டவரின் கரங்களில் ஒப்படையுங்கள். அவர் எங்கே இருக்கின்றார்கள் என்பது அவருக்கு தெரியும். உங்களை காட்டிலும் அவர்களை அதிகமாக நேசிக்கின்றார்கள். மீண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவரையும் நம்மிடம் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயத்தை எடுத்து போடணுமா. நல்லதே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. நீ நல்லது கற்றுக்கணுனாலே கொஞ்சம் லேட் ஆகும் தான், கெட்டது ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் நல்லது நோக்கி ஓடுங்க. நல்லது நோக்கி ஓடுகின்ற பொழுது சில பல தடைகள் வரதான் செய்யும். அதனால் எது வந்தாலும் சரி, ஒரே பிடியாக இருப்போம். எனக்கு வேணும்னா வேணும், நல்ல விஷயத்துக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை இழந்திருக்கலாம், பல வேலைகளுக்காக விண்ணப்பித்து கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், பதவி உயர்வு வரன்னு சொல்லி பல ஆண்டுகளாக நீங்கள் காத்துட்ருக்கலாம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கலாம். உங்களை சுற்றிலும் எல்லாமே என்னடா இது நடந்துட்டுருக்குன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவரை முழுமையாக நம்புகின்ற பொழுது நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். உங்களுக்கு என்ன வேணும் கொடுக்க போகிறாருங்க. அதனால் கலங்காதீங்க. ஆண்டவரே, ரொம்ப வருடமாக இந்த வியாதினால் அவசரப்பட்டுருக்கேன், எனக்கு சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல உடல் பலத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இன்னமும் ஓடிட்டுருக்கு, அந்த பிரச்சனையை சரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? வேலைக்காக நான் ஏறி இறங்குறேன், எந்த ஒரு வேலையும் எனக்கு நிரந்தரமாக கிடைக்கல, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நிச்சயமாக வேலை வாய்ப்பு கொடுக்க போக்கின்றார்.
கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்கள், ஜெபியுங்கள். நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்று நம்மளுக்கு பதிலளிக்க போகின்றார். ஆண்டவர் தாமே உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகின்றார். உங்களை பாதுகாக்க போகின்றார். சுகமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொண்டு பராமரிப்பில் சுகமாய் வாழ்வேன் என்ற ஆச்சரியமான வாக்கு தத்துவத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. கூடாது என்று காணப்படும் சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பும்படி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. தாமதித்தாலோ ஏற்க மறுத்தாலோ இக்கட்டான சூழ்நிலைகளோ நாங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் ஆரோக்கியத்தை, எங்கள் வேலைகளை, இன்னும் எல்லா பாரங்களையும் கரங்களில் ஒப்படைக்கின்றேன் ராஜா. உம்மை விட்டு அணைந்து திரியும் எல்லா பிள்ளைகளையும் திரும்பி கொண்டு வாரும் அப்பா. அவர்களுக்கான கிருபையை வெளிப்படுத்துவீராக. வியாதியினால், குறிப்பாக முதுகு வலி, சிறுநீரக பிரச்சனைகள் போன்ற பல வியாதிகளால் இழந்து போகின்ற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரங்களால் தொட்டு சுகத்தை அளிப்பீராக. அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ராஜா. சுகமளிக்கும் கரத்தை நீட்டி இன்றே அற்புதம் செய்வீராக தகப்பனே. சித்தத்தின்படியே வேலைக்கு, பதவி உயர்வுக்கு, வேண்டியவற்றுக்கான அருள் கொடைக்கு வாசல்களை திறந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சமாதானம் எங்கள் இருதயங்களை காத்து கொள்ளட்டும் தகப்பனே. அனுதினமும் தெய்வீக பாதுகாப்பை நாங்கள் உணர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அதை முன்றும் இல்லாண்டவர் எல்லாம் கூடும் என்று நம்புகிறேன் ஏசப்பா. இதோ டெல்லியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்ணுடைய போராட்டங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. தடியடிகளோ பல வன்முறைகள் நடந்துட்டு இருக்குப்பா. அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தீவிரவாதி அல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே நடக்கூடாது. அந்த உரிமைக்காக போராடுறவங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களை நீ தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறப்பா. அந்த ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்கப்பா. அவங்க சீக்கிரமாக சுகம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் தப்பா பத்திரமா பார்த்துக்கணும். எங்கள் உரிமைக்காக போராடுறோம், எல்லாத்துக்காக போராடுற அந்த போராட்டத்துக்கான வெற்றியை நீ கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டு இருக்கோம் ஏசப்பா. எங்கள் செப்ப விண்ணப்பங்களை கூட எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கூட சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.